அனைவருக்கும் வணக்கம். த பிரிண்ட் என்ற ஆங்கில யூடியூப் சேனலில் ஒரு செய்தி டாக்குமெண்ட்ரி ஒன்று வெளியாயிருக்கு. ஒரு 10 நிமிட டாக்குமெண்ட்ரி. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் திருப்பூரில் ஏராளமான வடமாநிலத்தவர்கள் குடியேறி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தையலகங்கள் தொடங்கி தொழிற்சாலைகள் வரைக்கும் அவங்க தான் வேலை பார்க்குறாங்கன்றது நம்ம எல்லோரும் அறிந்த செய்தி. இன்றைக்கு அந்த திருப்பூரில் பீகாரிகள் தொழில் முனைவோராக, தொழில் முதலாளிகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த பிரிண்ட் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. விஜயகுமார் என்ற ஒரு வடமாநில பீகாரை சேர்ந்த நபர் எப்படி ஒரு தொழில் முனைவோராக உருவானார் என்பதை அவரை பேட்டி கண்டு அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அவர் அதை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க ஒரு காலத்தில் 180 ரூபா ஒரு நாள் கூலிக்கு அவங்க வேலைக்கு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கே வேலைகளுக்கு தொடர்ந்து வந்த பிறகு அந்த நிறுவனத்தை நாமே நடத்தினால் என்ன என்று அவர்களாக ஒரு மூலதனம் போட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்கி அவர்கள் மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கே அவங்க திருப்பூரில் வேலைகள் கொடுத்து இதே குறைவான கூலியில் கொடுத்து ஒரு தொழில் முதலாளிகளாக நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். இது போல் பலரும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த த பிரிண்ட் நிறுவனம் அந்த செய்தி வெளியிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு புதிய போக்கு. இந்த போக்கு இன்னைக்கு அந்த பிரிண்ட் ஊடகம் வெளிப்படுத்தின பிறகு தெரியுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பெரிய அளவில் தமிழர்கள் சின்ன சின்ன தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருந்தவர்கள் அந்த கொரோனா முடக்கத்துக்கு பிறகு நிறுவனத்தை நடத்த முடியாமல் நின்ற அந்த வேலையில அதை பயன்படுத்தி மார்வாடிகள், குஜராத்திகள், ஜெயின்கள் அடிமாட்டு விலைக்கு பல நிறுவனங்களை தமிழ்நாடு முழுக்க வாங்கி குவித்தார்கள். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி தோற்பேட்டையில் பார்த்தோம்னா பல சின்ன சின்ன லேத்து பட்டறைகளை வட மாநிலத்தவர்கள் அதிகமாக வேலை பார்த்த பட்டறைகளை மார்வாடிகள், குஜராத்தி சைடுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி அதை நாங்கள் நடத்திக்கிறோம், இந்த வட மாநிலத்தவரை வைத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அதுபோல் புதுச்சேரியில் சேதராப்பட்டு பகுதிகளில் நிறைய தொழிற்சாலைகள், சின்ன சின்ன தொழிற்சாலைகளை லேத்து பட்டறைகளை அது போல் வட மாநிலத்தவர் வாங்கிட்டாங்க. இது போல் திருப்பூர்லேயும் இந்த சின்ன சின்ன தொழில் நிறுவனங்களை, இந்த துணி தொழிற்சாலைகளை அவங்க வாங்கி வட மாநிலத்தவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் தொழிலாளிகளாக வந்தவர்கள் முதலாளிகளாக அடுத்த கட்டத்திற்கு உயர தொடங்கியிருக்காங்க. அதனால மார்வாடிகள், குஜராத்தி சேட்டுகள் இவங்கெல்லாம் தான் முதலாளிகளாக இருப்பாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கூலி தொழிலாளிகளாக வந்தாங்க பாருங்க, அவர்களும் முதலாளிகள் அளவிற்கு தொழில் நிறுவனங்களை சொந்தமாக நடத்தக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டிலேயே உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, இன்றைக்கு 30/3/2024 இன்றைய தினமணி நாளேட்டில் கோயம்புத்தூர்ல பாஜக வேட்பாளர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேர்தலுக்கான மக்களவை தேர்தலுக்கான பரப்புரையை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்டு இந்தியிலே துண்டு பிரசுரங்களை அடிச்சு அந்த பகுதிகளில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வட மாநில வாக்காளர்கள் கிட்ட துண்டு பிரசுரங்களை இந்தியில அச்சடிச்சு கொடுத்துட்டு வராங்க. இது வட மாநில நபர்கள்கிட்ட எடுபடுகிறது. அண்ணாமலைக்கு ஓட்டு போட வேண்டும் என்று வட மாநில தொழிலாளிகள் அவங்கெல்லாம் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று தினமணியில ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ இந்த 2 செய்தி இது இல்லாமல் இன்னொரு இது உங்களுக்கு கடந்த வாரமே தெரியும். பாஜகவினுடைய வடசென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் என்பவர் அங்க இருக்கக்கூடிய சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல வசிச்சுட்டு இருக்கிறாங்களா வட மாநில ஜெயின்ஸு, குஜராத்திகள், மார்வாடிகள், அவங்க கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு செய்தது யாருன்னா அந்த ஜெயின்ஸ் அசோசியேஷன்லாம் ஏற்பாடு பண்ணி போய் பண்ணியிருக்காரு. நீங்கள்லாம் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும், மோடி தான் நம்மை வாழ வைக்க வந்த தலைவர் அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, தமிழர்களை இழிவுபடுத்தி இவங்கெல்லாம் 500 ரூபா காசு கொடுத்தா கூட யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க, ஆனால் நீங்க அப்படி கிடையாது, அவரிடம் மேம்பட்டவர்கள் அப்படின்னு பேசி அங்கே வடமாநில நபர்கிட்ட பிரச்சாரம் செய்து அது புகார் கொடுத்து இப்போ அவர் மேலே ஒரு 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. தமிழில் இழிவுபடுத்தக்கூடிய அளவில் பேசியிருக்கீங்க, அனுமதி இல்லாமல் அடுக்குமாடி குடியிருப்பில் பிரச்சாரம் செய்திருக்கீங்க என்று அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வுகள்லாம் எதை காட்டுகிறது? இந்த நிகழ்ச்சிகள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வார காலத்தில் நடந்துட்டு தமிழ்நாடு மிக மிக வேகமாக அயலார் தாயகமாக, அயலார் கலப்பினம் மண்டலமாக மாறிக்கொண்டு வருவதைத்தான் இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. இப்போ அன்னைக்கு சாதாரண கூலி தொழிலாளிகள் தானே, அவங்க பசியிலையும் பஞ்சத்திலையும் வர்றாங்க, அவங்களாம் பாவம் இல்லையான்னு பேசின இடதுசாரிகள் இதற்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்கிறாங்க? அவர்கள் உள்ளே ஒரு ஆக்கிரமிப்பாளன் அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இது போலதான் திரிபுரான்ற தாயகமே காணாமல் போச்சு. திரிபுரான்ற தாயகம் திரிபுரி மொழி பேசக்கூடிய மக்களுடைய தாயகம். அந்த திரிபுரி மொழி பேசக்கூடிய மக்கள் இன்றைக்கு அந்த திரிபுராவில் வெறும் 22 விழுக்காடு தான் இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 78 விழுக்காட்டுக்கு அயலா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாநிலத்தவர் சுருங்கி போயிட்டாங்க, சொந்த தாயகத்திலே சுருங்கி போயிட்டாங்க. அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்றுதான்
இந்திய அரசு தொடர்ந்து வட மாநிலத்தவர்களை அவங்கள ஏழைகளாக இருக்கிறாங்க, கூலிகளாக இருந்தாலும் அனுப்புகிறாங்க, மார்வாடி குஜராத்தி சேட்டுகளாக இருந்தாலும் அனுப்புகிறாங்க, இந்திய அரசனுடைய தொழில் நிறுவனங்கள் அலுவலகங்கள் வழியாகவும் அனுப்புகிறாங்க. எல்லா வகையிலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இந்தி குடியேற்றத்தை உருவாக்கி எப்படி 10 இந்தி மாநிலங்கள் இருக்கிறதோ அதுபோல 11வது ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாட்டை கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கான முனைப்புல தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் நல்லாக தெரியும். இந்த திமுக அதிமுகலாம் தெரியாம முடியாது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ் இந்து பத்திரிகையில ஒரு செய்தி வருகிறது. திருப்பூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூடி பேசுறாங்க. பேசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை திமுகவினர் திமுகவுக்கு ஒதுக்கக்கூடாது, வேற ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிடலாம். ஏன்னா இந்த பகுதியில திருப்பூர் பகுதியில குடியேறிக்கக்கூடிய வட மாநிலத்தவர்கள் இந்திக்காரர்கள் என்ன செஞ்சாலும் அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, என்ன துரோகம் செஞ்சாலும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப இந்த பகுதியில ஒருவேளை நம்ம திமுக வேட்பாளர் நிறுத்தினா தோற்று போவோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டதை தமிழ் இந்த நாளேடு வெளியிட்டது. இப்ப 2024 திமுக என்ன செஞ்சிருக்கு, திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கு. என்ன, திருப்பூர்ல இவங்க போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியாது என்பதை திமுக ஒத்துக்கொண்டு விட்டது. அந்த அளவிற்கு வட மாநிலத்தவர்கள் கூலி தொழிலாளிகளாக வந்தவர்கள் வாக்காளர்களாகி தமிழ்நாட்டு அரசியலை, தமிழ்நாட்டில் 50 வருஷமா இருந்த திமுக அதிமுக கட்சிகளை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு வாக்காளர்களாக வலுப்பெற்று வரக்கூடிய செய்தி தான் இதுல நம்ம புரிந்து கொள்ள முடியுது. எனவே நாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எந்த அளவிற்கு கீழே வைக்கப்பட்டிருக்கோம் என்பதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஏதோ பஞ்சம் விலைக்கு வந்தாங்க பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் உள்ளே குடியேறி தமிழ்நாட்டினுடைய தொழில் நிறுவனங்களை கைப்பற்றுவது, முதலாளிகளாக உயர்ந்து தமிழ்நாட்டிலே தொழில் முனைவர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவர்களை அந்த தொழில இருந்து விரட்டி அடிப்பது, சின்ன சின்ன தொழில இருந்து மேல பெரிய பெரிய முதலாளிகளாக இருக்கக்கூடிய அளவில் அவர்கள் தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்துவது, சாதாரண கூலி வேலைகள் கூட தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடாத அளவிற்கு சின்ன சின்ன வேலைகள்ல குறைந்த கூலியில ஈடுபட்டு ஏற்கனவே அதிக கூலியை உறுதிப்படுத்தி இருந்த தமிழின தொழிலாளிகளை புறக்கணிக்க செய்வது, இப்படி எல்லா வகையிலும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அபாயம் என்பது தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தமிழருடைய தாயகமாக இருக்குமா என்ற சந்தேகத்தை தான் இது வலுவாக எழுப்பி கொண்டிருக்கிறது. இந்திய அரசு, மோடி அரசு, RSS அஜெண்டாவில் இருக்கக்கூடிய அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், காஷ்மீர்ல 370 எதற்காக நீக்கிறாங்க, காஷ்மீர் என்ற காஷ்மீர் தாயகத்துக்குள்ள, காஷ்மீர்களுடைய தாயகத்துக்குள்ள இந்தியாவின் பிற பகுதி மக்கள், அதாவது அந்த அதானி அம்பானி போன்ற குஜராத்திகள், மார்வாடிகள், பீகாரிகள் எல்லாம் போய் குடியேற முடியல, சொத்து வாங்க முடியல. எனவேதான் என்ன பண்றாங்க, காஷ்மீர் தாயகத்தில் இருக்கக்கூடிய அந்த உரிமை 370 நீக்கிவிட்டு பிற மாநிலத்தவரும் அங்க குடியேறி சொத்து வாங்கலாம் என்ற நிலைமையை உருவாக்கி அதை ஒரு சாதனை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக செய்யறாங்க, காஷ்மீர் தாயகத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துல அதை செய்யறாங்க. இந்த நோக்கத்தை கண்டிப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய இடதுசாரிகள் இருக்கிறாங்க. இந்த காஷ்மீர் தாயகத்துல 370 நீக்கினது தவறு என்று பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே இருக்கிறாங்க, ஜனநாயகவாதிகளா இருக்கிறாங்க, பல்வேறு அமைப்புகள் நடத்துறவங்க இருக்காங்க. அதே நோக்கத்தோடு தான் தமிழ்நாட்டிலே பிஜேபி அரசு இந்திக்காரர்களை குடியமர்த்துகிறது, அவர்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வாக்காளர்களாக உயர்த்தி தமிழர் தாயகத்தை அளிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதை தமிழ் தேசியவாதிகள் பேசும்போது மட்டும் இனவெறி பாசிசம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம எந்த அளவுல இருக்கிறோம்னு பாருங்க, தமிழ்நாட்டுல தமிழர்களுக்குள்ள எந்த அளவுல இருக்கிறோம்னு பாருங்க. கருத்தளவிலே கூட ஒரு தமிழ்நாட்டு தாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றுமை உணர்வோடு எழ வேண்டிய நேரத்தில் கருத்துக்களாலே நமக்குள்ளே பிளவுபட்டு கொண்டு பாதிட்டு கொண்டிருக்கிறோம். எனவேதான் இந்த நேரத்திலேயாவது இந்த செய்திகள் எல்லாம் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர்களாக இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வட மாநிலத்தவருக்கு வேலை கொடுக்க கூடாது, வட மாநிலத்தவர் கடைகளில் பொருட்கள் வாங்கக்கூடாது, அவர்கள் தங்களுடைய பகுதிகளை குடியேறினால் அவர்களுக்கு வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை கொடுக்க கூடாது, அவர்களுக்கு இன்னர் லைன் பர்மிட் கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள யார் குடியேறினாலும் அவர்களை பற்றி முழுமையாக விசாரித்து அவர்கள் வரலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசிடம் இருக்க வேண்டும். இது போன்ற கோரிக்கையெல்லாம் பேச வேண்டிய ஒரு காலகட்டத்திலே தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை நோக்கி வாக்காளர் பெருமக்களே என்று வரக்கூடிய அரசியல்வாதிகளை நோக்கி தமிழ் தேசிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்ப வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை கேட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.